ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷனில் எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டிருக்கோம். ஹெல்த் எஜுகேஷன் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். சமக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 9. கல்பனா லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் 1492 டேக் ஓவர் த பிஸ்னஸ் ஆஃப் நட்ரு பிரதர்ஸ் from 1192. ஸ்டார்டிங் வந்து 1192 ஆயிருக்கு. இன்கார்பரேஷன் 14ல பண்ணியிருக்காங்க. From the following information calculate the sales ratio, gross profit during the month of sales during the period January to December 1992 amounted to rupees 72,000. The trends of the sales were as follows. டோட்டலாக வந்து 72,000 வந்திருக்கு. அதுலேயும் ஜான்வரி அண்ட் பிப்ரவரியில் half of the average sales ஆயிருக்கு. மே ஜூன் ஜூலையில் ஆவரேஜ் சேல்ஸ் ஆகிருக்கு. அக்டோபரில் ஆவரேஜ் சேல் ஆகிருக்கு. நவம்பர் அண்ட் டிசம்பரில் வந்து half ஆஃப் த ஆவரேஜ் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஜிபியும் சேல்ஸ் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 மார்க் சம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸசைஸ் 9th 1 பார்க்குறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் மந்த் வேணும். ஸோ ஸ்டார்டிங் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/1/192. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த்து டேட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 31/12/92. ஸோ இன்கார்பரேஷன் மந்த்து. ஸோ இன்கார்பரேஷன் 1492. ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரீ இன்கார்பரேஷன் ஓகேவா. ஸோ பிஃபோர் இன்கார்பரேஷன் மந்த்து தான் நம்மளுக்கு என்னங்க ப்ரீ இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்டார்டிங் மந்த் டு இன்கார்பரேஷன் மந்த்து அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் என்னங்க ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 1/4ல் அப்படிங்கும்போது அது மாறிடுச்சு. அப்போ 3 மந்த்ஸு. ஓகேவா. அப்போ ப்ரீ வந்து நம்மளுக்கு 3 மந்த்ஸு. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க போஸ்ட். ஸோ போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸோ அது வந்து ஆஃப்டர் இன்கார்பரேஷன் மந்த்து. ஓகேவா. ஆஃப்டர் இன்கார்பரேஷன் மந்த் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருங்க incorporation month to closing month. ஓகேவா. ஸோ அப்போ இன்கார்பரேஷன் மந்த் என்னங்க 4 5 6 7 8 9 10 11 12 டிசம்பர் வரைக்கும் க்ளோசிங் மந்த். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ என்னங்க 9 மந்த்ஸ். ஸோ அப்போ போஸ்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9 மந்த்ஸ். அப்போது ரேஷியோ நம்மளுக்கு என்ன வருங்க 3:9 ஆர் 1:3. இதுதான் நம்மளுக்கு ரேஷியோ. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு சேல்ஸை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜான்வரி டு டிசம்பர். ஓகேவா. சேல்ஸ் நம்மளுக்கு அந்த 1 இயர்க்கு எவ்வளோ ஆயிருக்குதுங்க 72,000 ஆயிருக்கு. ஓகேவா. ஜான் டு டிசம்பர். அப்போது 1 இயர்க்கு அப்படிங்கும்போது இப்போ 12 இல்லையா. இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுங்க 72,000 டிவைடட் பை 12. இப்போ என்ன வருதுங்க ஒரு மாதத்துக்கு 6,000 ஆவரேஜாக ஆகும் பர் மந்த்து. ஓகேவா. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜான்வரி அண்ட் பிப்ரவரியில் January and February half of average sales அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஜான்வரியில் எவ்வளோ வரும் half அப்படின்னா 3,000. பிப்ரவரியில் half 3,000. அப்போது இங்கே வந்து 3,000 வரும். half அப்படிங்கும்போது 6,000 டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் மந்த் அப்படிங்கிறது இந்த 3 months மட்டும்தான். இதெல்லாம் போஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீ, இதில் வர்ற அமௌண்ட்டு, இதெல்லாம் போஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த 2 மந்த்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கேங்க? மே, ஜூன், ஜூலை. மே, ஜூன் அண்ட் ஜூலை. இதில் வந்து ஆவரேஜ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? 6000. ஸோ மேல எவ்வளோ வருங்க? அப்போ 6000. ஜூனில் எவ்வளோ வருங்க? 6000. ஜூலையில் எவ்வளோங்க? 6000. ஓகேவா? அது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் ஆவரேஜ் சேல்ஸ். அப்போ அக்டோபர்லேயும் நம்மளுக்கு 6000 வரும் ஆவரேஜ் சேல் அப்படிங்கிறதுனால. அப்புறம் நவம்பர் அண்ட் டிசம்பரில் என்ன சொல்லியிருக்காங்க? half ஆஃப் ஆவரேஜ் சேல். இப்போ என்னங்க? 3000 வருமா? நவம்பர் டிசம்பரில் 3000. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 72,000 இருக்குது. அதில் இங்கே ஒரு -3,000 தெரியும் நம்மளுக்கு. ஒரு 3,000 தெரியும். மைனஸ் ஒரு 6,000 தெரியும். மைனஸ் ஒரு 6,000 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஒரு 6,000 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஒரு 6,000 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஒரு 3,000 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஒரு 3,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6,000 ப்ளஸ் 18,000 ப்ளஸ் 12,000 டோட்டலாக 36,000. 72,000 மைனஸ் 36,000. இப்போ நம்மளுக்கு தெரியாத அமௌண்ட் எவ்வளோங்க? 48,000க்கு தெரியாது. இன்னும் எவ்வளோ மந்த்ஸ் கேல்குலேட் ஆகாமல் இருக்குது? 1, 2, 3, 4 months ஆகாமல் இருக்குது. ஓகேவா? அப்போது 4 monthsக்கு நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியல. ஓகேவா? சரி, 36 months. 72ல் 36 போனால் 36 தான். ஓகேவா? ஸோ 36 இது எத்தனை மந்த்ஸுக்கு? 1, 2, 3, 4 monthsக்கு. இப்போ டிவைட் பை 4 போடலாம். 36,000 டிவைட் பை 4 போடும்போது என்ன வருதுங்க? 9,000 வருது per month. அப்போ ரிமைனிங் 4 monthsக்கு எவ்வளோங்க வருது? அதாவது உங்களுக்கு என்னங்க? மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதத்துலாம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு? 9,000 ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே 9,000 டோட்டல் பண்ணி பாருங்கள். டேலி ஆகும் பாருங்கள். 72,000 வரணும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 6,000 ப்ளஸ் 9,000 15,000. அப்போ ப்ரீயில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? ப்ரீ இன்கார்பரேஷன் சேல்ஸ் அப்படிங்கும்போது 3,000 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 9,000 எவ்வளோங்க? 15,000. ஓகேவா? அப்போ போஸ்ட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். போஸ்ட் இன்கார்பரேஷனில் 9,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் ஒரு 6,000 ப்ளஸ் ஒரு 9,000 ப்ளஸ் ஒரு 9,000 ப்ளஸ் ஒரு 6,000 ப்ளஸ் ஒரு 3,000 ப்ளஸ் ஒரு 3,000. ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 9,000 18,000 18,000 12,000. இப்போ 57,000 வருது. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்க? 57,000 வருது.
ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீ, இது வந்து போஸ்ட். அப்போ ப்ரீயில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வருது. போஸ்ட்டில் எவ்வளோ வருதுங்க? 57,000 வருது. ஓகேவா? ஸோ இதை லெஸ் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இதை வந்து நம்மளுக்கு ரேஷியோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? 3ஆல் பண்ணி பார்க்கலாம். இந்த 0 கட் பண்ணி 30 30 5 1 27 9 வருது. ஓகேவா? அப்போது ரேஷியோ நம்மளுக்கு என்ன வருங்க? 5:19. 5:19. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணுங்க? ஜிபி கேட்டிருக்காங்களா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஜிபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிபி ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சேல்ஸ் எவ்வளோங்க? 72,000 மைனஸ் 18,000 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. 72,000 மைனஸ் 18,000. ஸோ சேல்ஸ் ஜிபி வந்து நம்மளுக்கு எவ்வளோங்க? ஜிபி 54,000 வருது. அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.